கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜேன் எப்சிபா. நான் திருச்சியில் இருக்கிறேன். தேவ கிருபையினால் இந்த காட் டிபெண்டன்ஸ் மூலம் வேதத்தை ஒரு முறை முழுமையாக படிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். எனவே தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த காட் டிபெண்டன்ஸ் ஊழியர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன். அதனால் நான் சின்ன வயதிலிருந்தே ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது ஒரு பழக்கமாக தான் இருந்தது. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பிடித்த பகுதிகளை தான் நான் ரொம்ப அதிகமாக படிப்பேன். ஆனால் சில பகுதிகளெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் ஒழுங்கும் கிரமமாக அதை படிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். இந்த திட்டம் அவ்வளோ ஒரு பயனுள்ள திட்டமாக எனக்கு என் வாழ்க்கையில் இருந்தது. அது மட்டும் இல்லை, இது ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது. ஏன்னா அதை வேதம் படிக்க படிக்க தேவனோடு பயணம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை, சந்தோஷத்தை தேவன் கொடுத்தாரு. முக்கியமாக சொல்லணும்னா இது ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒரு வாரம் நான் என்ன போர்ஷன் படிக்கிறேனோ அதே வார்த்தைகள் தான் சர்ச்சில் பிரசங்கத்தில் வெளிப்படும், அப்புறம் ஏதாவது ப்ரேயர் மீட்டிங்ஸில் வெளிப்படும், டிவியில் ஏதாவது நான் வசனம் கேட்கும்போது அந்த வார்த்தைகள் தான் அதிகமாக வரும். அப்போயே எனக்கு தெரியும், இது ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, அந்த வாரம் படித்ததை இன்னும் அதிகமாக சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் ஆவியானவர் கொடுத்ததுன்னு சொல்லி நான் உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, இவங்க பைபிள் குவிஸ் வைக்கிறாங்க வாரத்துக்கு ஒரு தடவை. அதுவும் அதிக பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா நம்ம அதை படித்ததை ரிவ்யூ பண்ண முடியுது, திரும்பி பார்க்க முடியுது. அப்புறம் தினமும் கொடுக்குற ஒரு விளக்க உரை அதிக பிரயோஜனமாக இருக்குது. நம்ம பைபிள் படிச்சுட்டு அதை படிக்கும்போது நிறைய சத்தியங்களை நமக்கு புரியறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, 12 மணிக்கு நைட்டு வந்துடுது. அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. நம்ம படிக்கணும், நம்ம கூடயே ஒருத்தர் இருந்து நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது போல தான் இந்த திட்டம் நம்மளுக்கு இருக்கிறத நான் சொல்ல முடியும். அப்படியாக தேவன் இந்த திட்டத்தின் மூலம் அநேக கிருபைகளை எனக்கு கொடுத்தாரு. ஆனால் எனக்கு ஒரு வாஞ்சை என்னென்னா, அது மட்டும் இல்லை, வீடியோ ஒன்று போடுவாங்க ஒவ்வொரு புக்கு ஆரம்பிக்கிறப்பவும் ஒரு வீடியோ. அதுவும் ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. என்னுடைய பாரம் என்னென்னா, நிறைய பேர் இந்த திட்டத்தில் இணைந்துக்கிட்டு வேதாகமத்தை ஒழுங்கும் கிரமமாக படிக்கணும். வாலிப பிள்ளைகள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் இதில் சேரணுங்கிறது தான் என்னுடைய வாஞ்சையும் ஜபமுமாக இருக்குது. நிச்சயமாக, ஏன்னா வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று தானே வேதம் சொல்லுது. அப்போது வாலிப பிள்ளைகள் இதில் நிறைய சேரணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு இந்த காட் டிபெண்டன்ஸில் இருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கணும், பலுகி பெருக பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாட்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். Thanks for watching. Like, share and subscribe God Dependence YouTube channel.